சில நேரத்துல உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உடனே பதில் வராம போலாம். சோ ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம சோர்ந்து விடக்கூடாது. கர்த்தருக்கே சோதரம். ஆண்டவர் சொன்னாரே, நானும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், நடக்கவே இல்லையே. ஆண்டவர் கொடுப்பன்னு சொன்னாரே, ஆண்டவர் செய்வன்னு சொன்னாரே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பன்னு சொன்னாரே, ஆண்டவர் உயர்த்துவன்னு சொன்னாரே, ஆண்டவர் அற்புதம் செய்வன்னு சொன்னாரே, ஆண்டவர் அதிசயம் செய்வன்னு சொன்னாரே. ஆனா அவர் சொன்னதற்கு மாறாக என் வாழ்க்கையில எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலையை பார்த்தா அது மாறுவதற்கான வழியே தெரியல, அற்புதம் நடப்பதற்கான வழியே தெரியல. ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உயர்வை, அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலையே இல்லை. எல்லாம் எதிராயிருக்கிறது என்று சொல்லி நீ சோர்ந்து விடாதே. இல்லையா? 6 முறை வேலைக்காரன் வந்து சொல்றான், ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. ஆனா சொல்றாரு, நீ 7 தடவை போய் என்ன பண்ணு, பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே சோதரம். அப்ப நம்ம தாழ்த்தி ஜெபிக்கணும், நம்ம ஊக்கத்தோட ஜெபிக்கணும், நம்ம பாரத்தோட ஜெபிக்கணும். அதோட மாத்திரம் இல்ல, நம்முடைய ஜெபம் தேவன் நாம வேண்டிக் கொள்ளுகிற நன்மையை கொடுக்கிற வரைக்கும் நம்முடைய ஜெபத்திலே நாம் சோர்ந்து போகாம நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா.